ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கைஸ், நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மக்கள் சந்திப்பு ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிருக்கு. என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னா திருச்சி, அரியலூர், பெரம்பலூர். ஸோ நிறைய கூட்டம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு ஃபுல்லா சோசியல் மீடியா எல்லாம் ஒரே இதுதான். ஒன்லி டிவிக்கு இந்த ட்ரெண்டிங்கான நியூஸ் எல்லாம் ஃபுல்லா. ஸோ இதுல வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணாங்கன்னா கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து திருச்சி. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் திருச்சி தான். திருச்சி கவர் பண்ணும்போது என்னன்னா, அந்த ஏர்போர்ட்ல இருந்து அவங்க சொன்ன ஸ்பாட் பேச வேண்டிய ஸ்பாட்டுக்கு வரது கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆச்சு. ஸோ அவ்வளவு பெரிய கிரௌடு. இந்த கிரௌடு வந்து அவருக்கு எவ்வளவு பிளஸோ அவ்வளவு மைனஸ் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கான தானே இந்த வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருச்சி கவர் பண்றாரு. திருச்சியில வந்து பேசும்போது ஒரு 2 வார்த்தை தான் பேசுறாப்படி. அதுலயே பைக் வந்து வேலையை காட்டிடுச்சு. ஒழுங்கா கேட்கல. இதுல வந்து அவ்வளவு பேர் கூட்டனால ஒழுங்கா வந்து ஒயர் கனெக்ஷன் பண்ணல. ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. இதுல என்ன தெரியுமா சொல்றாங்க சில பேர், இந்த ஒயர் பிரச்சனை யார் தெரியுமா காரணம்? டிஎம்கே தான் காரணம். டிஎம்கே வந்து மைக்ல வந்து ஏதோ வேலை பண்ணிட்டாங்க. லட்டுல வச்ச நினைச்சு நட்டுல வச்ச அந்த மாதிரி மைக் ஒர்க் ஆகாத காரணம் டிஎம்கே தான் அப்படின்னு குண்டா தூக்கி போட்டானுங்க. சரிங்களா? சரி, ஓகே, அதை அவங்க சொல்றதுதான் சொல்லுவானுங்க. ஸோ அந்த மாதிரி டிஎம்கே தான் காரணம் தான் மைக் ஒர்க் ஆகல. எங்க தலைவர் வந்து பேசுறது எங்களுக்கு யாருக்கும் கேட்கக்கூடாது. கேட்டிருந்தா மட்டும் சரி, ஓகே, தலைவர் பேசக்கூடாது, எங்க தலைவர் பேச வந்து எங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. சரி, டப்பிங் போச்சு. நம்ம எப்பவுமே டப்பிங் வந்து யாருக்கு பார்ப்போம்னா, அந்த மத்தியில இருந்து ஹிந்தி பேசுவாங்க இல்லையா, இந்த பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி, மோடி, அந்த அவங்களுக்கு வந்து தான் டப்பிங் போறது. இங்க ஒண்ணு ஹமாரா தேஷ்மே அப்படிங்கிறது, இந்த பக்கம் ஒன்று தமிழக மக்களேங்கிறது. And that is why we respect the people of Tamil Nadu. நரேந்திர மோடி தமிழ் மக்களுடைய எதிரி. அந்த மாதிரி டப்பிங் தான் பார்த்திருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தமிழ்லயே இன்னொரு தானே தமிழ், அதுலயும் அந்த பாலிமர் நியூஸ் அவன் சும்மாவா சொல்லணும், அவங்க பண்றான். சாதாரண நியூஸையே அவன் வேற மாதிரி கொண்டு போவான். இதுல அவன் டப்பிங் எல்லாம் பாருங்க, சோசியல் மீடியால நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவரு ஒரு பேச இந்த பக்கம் டப்பிங் ஒன்று கொடுத்துருந்தான். ஸோ திருச்சியில அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் என்னன்னு எதுவுமே கேட்கல. ஓகேவா? அடுத்தது வந்து அரியலூருக்கு வர அப்படி. அரியலூர் இருந்தாரு. அரியலூர் நிறைய பேசினாரு. திருச்சியில பேசுறது சரியா கேட்கல. ஸோ அதை நான் இங்கேயும் பேசுறேன் அப்படின்ட்டு ஒரு சில விஷயம் பேசினாரு. டிஎம்கேவையும் கொஞ்சம் அட்டாக் பண்ணி பேசினாரு. எல்லாம் பண்ணாரு. சரிங்களா? அது பெரம்பலூர் வந்தாரு. ஸோ நைட் வரைக்கும் வந்தனால பிளானு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இவங்க டைம் கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் நின்னாங்க. இந்த பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. போயிட்டாரு. இதுல நம்ம இப்பதான் வந்து விஷயத்துக்குள்ள வரணும். இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னா, இப்பதான் சொல்ல போறதுதான். நம்ம நாட்டுல வந்து புதுசா ஒரு ஜாம்பிஸ் கூட்டம் கிளம்பி இருக்கு. ஜாம்பிஸ் யார் தெரியுமா? அந்த மேதன் படத்தெல்லாம் ஜாம்பிஸ் எப்படி அப்படி இப்படி கடிச்சுக்கிட்டு குரலிக்கிட்டு எல்லாத்தையும் மேல ஏறிட்டு வரும். அதே மாதிரி புதுசா ஒரு கூட்டம் இருக்கு. அது வந்து டிவிக்கால ஒரு கூட்டம் இருக்கு. நான் எல்லாத்தையும் மேல அதை அப்படி சொல்ல வரல. சரிங்களா? ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா அந்த கூட்டம் வந்து அது எவ்வளோன்னு இருக்கு. ஒரு ஜாம்பியா இருந்தாலும் அந்த ஜாம்பி இன்னொன்னு கடிச்சு அப்படியே அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். அந்த மாதிரி அந்த கூட்டத்துல வந்து நிறைய நம்ம ஜாம்பிஸா பார்க்க முடிஞ்சது. சரிங்களா? அங்க பண்றான், அது பண்றான், இது பண்றான், சட்டையை தூக்கி சுத்துறான், அதுன்றான். ஒரு ஏன் 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 ப்ரோ இப்படி சொல்றீங்க, என்னாச்சு அப்படின்னு நீங்க கேப்பீங்க. உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. கைஸ், இதுல நம்ம டிவிக்கே வந்து விஜய் வந்து எப்பவுமே சொல்லுவாரு, டிவிக்கே வர்சஸ் டிஎம்கே தான். ஆனா நம்ம களத்துல பாக்காத தெரியுமா, உண்மையாலுமே டிவிக்கேவோட எதிரி யாரு தெரியுமா? டிவிக்கே தொண்டர்கள் தான். ஏன் ப்ரோ இப்படிலாம் சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. தொண்டர்களால தான் விஜய் வந்து தொண்டர்களை தான் நம்பியிருக்காரு அப்படின்னா, ஆமா, விஜய் வந்து தொண்டர்களை தான் நம்பியிருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட தொண்டர்களை அரசியல் படுத்த மாட்டாரு. ஒருவேளை விஜய் வந்து இப்படிப்பட்ட தொண்டர்களை தான் லைக் பண்றாரா என்னமோ. நம்ம வந்து ப்ராப்பரா வந்து கொள்கை எல்லாம் பேசினா நல்லா தெளிவான தொண்டர் இருந்தானா, ஐயோ இந்த ஆள் சரிப்பட்டு வர மாட்டாரா அப்படின்ட்டு ஓடிடுவானோ அப்படின்னு நினைச்சிட்டு, இதுதான் இந்த கூட்டம் தான் நமக்கு தேவை. விஜய் கை காட்டினா ஹோய்னு கத்துறது. நான் எப்பயுமே சொல்றேன், எல்லாத்தையுமே சொல்ல கைஸ், ஒரு சில செக்டர் இருக்கானுங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லயும் டிவிக்கே பசங்க இருக்காங்க. அவனுங்களுக்கே அந்த கூட்டத்தை பார்க்கும்போது, டேய் என்னடா பண்றீங்க, யாரா நீங்க, எங்க இருந்துடா வந்திருக்கீங்க, ஏன்டா அப்படி சல்ல பண்றீங்க. ஏன்னா ஒரு 10 பேர் பண்றான்னா அதை வந்து வீடியோ கவர் பண்ண மாட்டான். அதுல 2 பேர் வந்து டிஃப்ரெண்டா பண்றான்னு வச்சுக்கோங்களேன், கெட்டச்சிதரா கண்டென்ட் இன்னும் ஒரு அடுத்த மீட்டிங் போற வரைக்கும் இவன் தான் ட்ரெண்டிங் அப்படின்ட்டு வச்சிருவான். ஏன்னா அந்த லெவல்ல தான் இருக்குது தமிழ்நாடோட மீடியா. இப்ப என்னடா ஆச்சு, என்னடா இப்படி பேசுற, ஏன் இப்ப வந்து எங்க பாய்ஸ் எல்லாம் தப்பா பேசுறான்னா, ஒண்ணும் இல்லைங்க. அந்த வீடியோ ஒண்ணு பாத்துட்டு வந்துருங்க. Statewide tour in Trichy. It's going to be a 3-month-long campaign from Trichy. Vijay is going to
do his campaign only on Saturdays. It seems that the idea is to make sure ordinary people are not forced to forego their livelihood, so that Saturday being a weekend, there'll be no problem for others to. சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ எப்படியா நம்ம பசங்க எப்படி வேலை கட்டுறாங்க டான்ஸை பார்த்தீங்கன்னா இல்லையா துண்டை எப்படி கட்டி விட்டாரே இல்லையா சரி அது என்டி டிவிடா உங்க ஊர் பாலிமர் நியூஸ் நினைச்சியா நம்ம ஊர் பாலிமர் நியூஸ் புதிய தலைமுறை நினைச்சோமா என்னதான் சொன்னாலும் சிங்சா கொட்டுவான்ட்டு அது என்டி டிவி நேஷனல் மீடியா குத்தி விட்டுருவான் ஒரு 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 ரிப்போர்ட்டரு இது எடுத்துட்டு இருக்காரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவருக்கு ஒரு மரியாதை அங்க இருந்து வந்து எடுக்கிறாருன்னா நம்ம தான் மரியாதை கொடுத்து எடுங்க சார் அவர் கூட நடந்து வரலாம் பண்ணலாம் அவர் ஏதாவது கொஸ்டின் கேட்டா பண்ணலாம் அவரை பேச விடாம அவர் மேல துண்டை கட்டி விட்டு இந்த பக்கம் டான்ஸ் ஆடி அந்த 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 ஃப்ரேம்ல ஒவ்வொருத்தனையும் ஜூம் பண்ணி பாருங்களேன் ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷனும் ஒருத்தன் இப்படிங்கிறான் ஒருத்தன் இப்படிங்கிறான் ஒருத்தன் இப்படிங்கிறான் ஒருத்தன் வந்து டான்ஸ் ஆடிட்டே வரான் இதுல என்னன்னா அங்க இருக்கவங்க யாரும் தடுக்கவே மாட்டானுங்க அதுதான் பிரச்சனை ஒரு ஒரு இது நம்ம விளையாட்டு கூட சொல்ல போனாலும் நம்ம வந்து என்னன்னா இதெல்லாம் பேசலாம் என்னன்னா நாங்க வந்து சோழ பரம்பரை இது வந்து சோழர் மண்ணு அப்படின்லாம் பேசலாம் அப்படிங்கிறப்ப நம்ம இங்க இருக்க தெரியும் அது ஒரு தற்கொலை கூட்டம் அதை வச்சுலாம் நம்ம தமிழ்நாட்டை ஜட்ஜ் பண்ணோம் நமக்கு தெரியும் ஆனா ஒரு ஒரு நாட்டுல போய் ஒரு நேஷனல் மீடியாவில பாக்குறேன்னா ஒரு வணக்கம் பார்ப்பேன் என்ன பண்ணுவோம்னு வச்சுக்க ஏன்னா அது நம்மளோட மோசமா நமக்கே டஃப் கொடுப்பானுங்க போல அப்படின்ட்டு அந்த பக்கம் ஒரு கூட்டம் இருக்குது அந்த பக்கம் ஒரு கூட்டம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு திருவானுங்க பாக்கு போட்டு பொழிச்சு தூப்புற கூட்டம் அதே மாதிரி அங்க அவனுக்கு பரவாயில்ல நமக்கு ஒரு ஆள் இருக்காரு நம்மளோட மோசமா பண்றானுங்க அவன் பார்க்க மாட்டேன் ஒரு வீடியோ தானா கேட்டா கிடையவே கிடையாது இன்னொரு வீடியோ அதையும் பார்த்துட்டு வந்துருங்க ஒன்றியமே நகரமே மாவட்டமே மாநிலமே கடவுள் விஜய் தெய்வ விஜய் வருங்கால முதல்வர் விஜய் 2026 வெற்றி வேட்பாளர் விஜய் மக்கள் ஆசைப்பட்ட தெய்வ விஜய் ஆய்குலத்தின் தவ புதல்வன் விஜய் தமிழக மக்களுக்கு ஆள் கொடுக்க வீடியோ பார்த்துருப்பீங்களா எப்படி அதாவது அந்த நிறுவருக்கு தான் பொறுமையோட அவார்டு பெறணும் அமெரிக்கா ட்ரம்ப் வந்து எனக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் எல்லா நாட்டுக்கு மேல வரி போட்டுட்டு இருக்காரு இல்லையா அது மாதிரி தமிழ்நாட்டுல இந்த ரிப்போர்ட்டருக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கணும் என்ன நல்லாதான் நின்றுட்டு இருந்தானே நல்லாதான் போட்டு உடனே சட்டையை கட்டுறான் ஒருத்தன் சட்டையை கட்டுறான் என்ன பண்றானே இது என்னடா கூட்டமா இது என்னடா பொண்ணே சட்டையை கட்டு சுத்த ஆரம்பிச்சுட்டான் சட்டையை கட்டி சுத்த ஆரம்பிச்சுதான் அதுக்கப்புறம் என்ன பண்றானுங்க கோஷம் போட ஆரம்பிச்சானுங்க கடவுளே விஜய் கடவுளே டிவிக்கு கடவுளே மன்றமே கடவுளே மாமன்றமே என்னென்னமோ பேசுறாங்க அவன் மாட்டான் அவரும் ஒரு மைண்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு விட்டான் போல டேப் ரெக்கார்டு போட்டவங்க அவன் ஆட்டுக்கு ஓடுது டேய் யாரா நீங்க எங்கடா இருந்துங்க இத்தனாலா அவன் என்னதான் எல்லாமே சொல்லிட்டாங்க குழந்தையெல்லாம் தூக்காது என்ன கோயில நம்ம சாமி கோயில வந்து நம்ம சின்ன வயசுல அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா சாமி தெரியலன்னா குழந்தையெல்லாம் பார்ப்பான் சாமியை பார்ப்பான்னு அப்படின்னு காட்டுவாங்க என்ன அப்படியா இது குழந்தை சின்ன குழந்தை தூக்கி காட்டுறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு யோசிப்பாங்களா இல்லையா ஒரு 10 மாதம் சுமந்து பெற்ற பொருளையா ஒரு உமா பெரிய கூட்டத்துல எவனா ஏதாவது தூக்கி அடிக்கிறான் அவனா நல்ல நிலைமையில இருக்கான் விஜய் பார்த்தா போகிற நிலைமையில இருக்கான் கையில எது கிடையாது தூக்கி அடிக்கிறான் குதிக்கிறான் சாப்பிட்றான் சட்டை எது சுத்துறான் அவங்க அப்பா அம்மாவே அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க குழந்தைய தூக்கி காட்டுது அதெல்லாம் வெளியே பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு மனநிலைன்னு பாத்துக்கோங்களேன் இல்ல நீ என்னதான் அறிக்கை விடு நீ குழந்தைய தூக்கிட்டு வர என்னன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது பாப்பா ஒரு 10 வயசு 15 வயசுல இருந்தா சரி விஜய் நடிச்சதை பார்த்திருப்பான் விஜய்னா யாருன்னு அந்த குழந்தைக்கு என்னடா தெரியும் யாருன்னு தெரியுமா என்னன்னு தெரியுமா அந்த கூட்டத்தை பார்த்து பயந்து மூச்சு கீச்சு அடைச்சுன்னா என்ன தெரியும் நாளைக்கு இதுக்கு விஜய் பேர் தான் கெட்ட பேரு நீங்க பண்ற வேலைக்கெல்லாம் தாவிக்க மேல தான் கெட்ட பேர் வரும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க இப்ப அவ்வளவு கூட்டம் எவனா போட்டு நெரிச்சானா என்னன்னு பார்ப்பான் தள்ளி போகணும் படம் பார்க்க மாட்டான் அவனா நல்ல நிலைமையில இல்ல எல்லாம் கஞ்சா போட்டோ சுத்துற மாதிரி திருறாடுங்க அது வந்து நிறைய பேர் வந்து அங்க போன பசங்களே சொன்னானுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனானுங்க ரொம்ப மோசமா இருந்தானுங்கடா நம்ம போய் ஒண்ணு சொல்லலாம்னு வச்சுக்கேன் அவனும் அடிக்க வருது நினைக்கிறா எங்க தலை போயிட்டு அப்படின்னு அது ஒன்னே கத்த ஆரம்பிச்சானுங்க இன்னும் இதெல்லாம் நம்ம ஒரு ஃபன்னா சொல்லலாம் என்ன ஒரு ஃபன்னா இதெல்லாம் மாதிரி சொல்லிட்டு போகலாம் ஆனா இதுல இருக்க இம்பார்ட்டன்ஸ் வந்து இவங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க என்னன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பேசுகிற நம்ம இது வந்து ஒரு சீரியஸ் மேட்டர் தான் பேசியாகணும் என்னன்னா ஓட்டு போறது வந்து ஒரு 3 செக்டார் இருக்கானுங்க என்னன்னா
ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஜய் வந்து அஹ், விஜய் என்ன பண்ணாலும் சரி, விஜய்ன்னு சொன்னா பேருக்காக ஓட்டு போற ஒரு செக்டர், அது இந்த மாதிரி தற்கூரி மிஞ்சிக்க. அடுத்தது வந்து இதுக்கு முன்னாடி வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தோம்னா சரி கொஞ்சம் மாற்றம் வேணும் அப்படின்ட்டு போடுறவன், அது ஒரு செக்டர். மூணாவது வந்து கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் இதில் இருப்பாங்க இல்லையா, என்ன பண்றாங்க, உங்களோட நடவடிக்கை என்ன, நீங்க இப்ப நடவடிக்கை நீங்க இப்போ இப்போ ஒரு டிஎம்கேலாம் என்னதான் இது பண்ணாலும் அவங்க ஓட்டு வர்றது என்னன்னா, அவங்க ஒரு சோகால ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த மாநில கொள்கை வந்து மத்தியில நடக்கிற இது பண்றதெல்லாம் எதிர்த்து பேசுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து சரி என்னதான் அவங்க அநியாயம் பண்ணாலும் இதுல அவங்க கரெக்டா இருப்பானுங்க அப்படிங்கிறத ஓட்டு போறாங்க. அப்போ அவங்க அதெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்போ இந்த 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 2 கூட்டம் பிரச்சனையே கிடையாது. இந்த கூட்டம் அது என்ன பண்ணாலும் ஓட்டு போட்டுரும். என்ன விஜய் என்ன பண்ணாலும் ஓட்டு போட்டுரும். 2வது கூட்டம் கூட சரி போட்டு பார்க்கலாம் என்ன அப்படின்னு ஓட்டு போட்டுரும். ஆனா இந்த 3வது செக்டார் அவங்க தான் ரொம்ப அதிகமானவங்க. புரியுதா? இது 2 கம்மி % தான். அ அவங்க தான் அதிகமான ஆளுங்க. அவங்க ஓட்டு போட்டா மட்டும் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க வந்து இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்க என்ன பண்ணுவாங்க? என்னடா இப்படிப்பட்ட கூட்டத்த வச்சுட்டு இவங்கலாம் நாளைக்கு என்னடா நல்லது செய்வானுங்க? விஜய் நல்லவரா இருக்கட்டுமே, இப்படிப்பட்ட கூட்டத்த வழிநடத்த முடியல. அந்த பொதுச் செயலாளர் இந்த மாரி பேசுறாரு. அவங்கள வழிநடத்த மாட்டேங்கிறாரு. எல்லா மெட்டீரியலும் கீழ இறங்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப அவன் பார்க்கும்போது என்ன தோணும்? சே 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 இதெல்லாம் தேறாதடா. இத தூக்கி போட நம்ம திரும்ப டிஎம்கே அந்த மாரிக்கே அந்த மாரி டிசைட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிரும். ஸோ அந்த அந்த செக்டர் ஓட்டு நம்ம வரலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. இவங்க நினைச்சிட்டு இருக்கு இவங்க வந்து இந்த கூட்டம் வந்து ஓட்டு போட்டுரும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அவங்க தான் இருக்கிறது அதிக பெர்சன்டேஜ். இதுல பெர்சன்டேஜ் எப்படியும் போவாது. விஜய் என்ன பண்ணாலும் ஓட்டு போடுவான். ஆனா அந்த 2வது பெர்சன்டேஜ் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த கட்சி ஓட்டு போடுவான். அவன் அடுத்தவங்க நடவடிக்கை என்ன மாறிடுவான். சரியா? ஆனா 3வது இருக்கும் ஓடவே மாட்டான். இதெல்லாம் தேராத கூட்டம்டா. இதுல நம்ம ஓட்டு போட்டு நம்ம ஓட்டை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வேற எதுவும் ஓட்டு போட்டு வருவோம். சரிங்களா? இது எல்லாமே விஜய் தான் பேங்க் ஃபயரு. தயவுசெய்து புரிஞ்சுங்கய்யா. புரிஞ்சுக்கிட்டு என்னன்னு பண்ணுங்க. திரும்ப இது திருந்தாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மாநாடுல பார்த்தோம். திரும்ப மாறும்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணும் மாற கிடையாது. போக அதிகமா தான் ஆயிட்டு போகுது. ம். சரி பார்ப்போம். நமக்கு என்னன்னா நமக்கு என்ன. ஓகே கைஸ், பாருங்க. அடுத்த இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.